மான்ஸ்டர். ஹி வாஸ் அன் மான்ஸ்டர். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் கேட்டக்கப்புறம் உங்களால் நம்பவே முடியாது, ஒரு மனுஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறான். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இந்த வீடியோவை உங்களோட ஓன் ரிஸ்கில் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் அவ்வளோ கொடூரமான விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த கேஸில் உள்ள ஆளோட லோன்லினஸ்னால அண்ட் சின்ன வயசில் அவங்க கூட நடந்த ட்ராமாஸ்னால அந்த மனுஷனை அது அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதான் அவன் மனுஷனை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். இந்த ஸ்டோரி தான் ஆர்மன் மியூயிஸ் ஓடுது. திஸ் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் ராட்டன்பர்க் கேனபல். ஆர்மன் மியூயிஸ் 1961 ஜெர்மனியோட ஒரு சின்ன ஊர் எசன்ல பிறந்தான். வால்ட்ராட் மியூயிஸ் ஆர்மனோட மாம் அண்ட் கிஸ்டவ் மியூயிஸ் ஆர்மனோட அப்பா. அவர் ஒரு போலீஸ். ஆர்மனோட மாம்க்கு இது 3வது கல்யாணம் அண்ட் அதனால ஆர்மனுக்கு 3 half யங் பிரதர்ஸ்மே இருந்தாங்க. ஆர்மன் சின்ன வயசுல இருந்தே ஒரு டிஸ்டர்ப்டு என்வரான்மெண்ட்ல இருந்தான் அண்ட் அதனால அவன் ரொம்ப லோன்லியா இருப்பான். அண்ட் ஆர்மனோட மாமே ரொம்ப கண்ட்ரோலிங் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது கூடயே ஆர்மனோட டேட் அவனோட ஃபேமிலியை அதிகமா பாத்துக்க மாட்டாரு. அப்புறம் ஆர்மனுக்கு 8 வயசு ஆனவனே ஆர்மனோட டேட் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம அவனோட ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஆர்மனோட மாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க அண்ட் எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆர்மன் அவனோட டேட் இல்லாம ரொம்ப சோகமா இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்மனோட 2 half பிரதர்ஸுமே வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆர்மன் இப்ப அவனோட டாமினேட்டிங் மாம் ஓட கண்ட்ரோல்ல இருந்தான். பிகாஸ் ஆர்மனோட ஃபேமிலி ஒரு பெரிய எஸ்டேட் ராட்டன்பர்க்ல வாங்கியிருந்தாங்க. அதுல மொத்தம் 44 ரூம்ஸ் இருந்துச்சு. எஸ், 44 ரூம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த மொத்த பெரிய எஸ்டேட்ல ஆர்மன் தனியா இருந்தான். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை ஒரு 44 ரூம்ஸ் உள்ள வீட்டுல தனியா விட்டா எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. அது கூடயே ராட்டன்பர்க் அந்த டயத்துல ஒரு ஐசோலேட்டட் சிட்டி. 2001 ராட்டன்பர்க் ஊர்ல வெறும் 30 பேர் தான் இருந்தாங்க. அண்ட் அதனால ஆர்மன் எப்பயுமே தனிமை ஃபீல் பண்ணான். இந்த எல்லா விஷயத்துக்கு கூடயே ஆர்மனோட மாம் ஆர்மனை தனியா விடவே மாட்டாங்க. எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு போவாங்க. லைக் ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இல்ல மார்க்கெட் போனாலும் ஈவன் டேட் கூட ஆர்மனை கூட்டிட்டு தான் போவாங்க. ஆர்மன் வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை அண்ட் இதனால ஆர்மன் வெளி சொசைட்டில இருந்து ரொம்ப தூரமாவே இருந்தான். ஆர்மனோட ஊர்ல யாருமே இல்லாதனால அண்ட் ஆர்மனோட மாம் அவனை எங்கேயும் வெளியில போக விடாதனால ஆர்மன் அந்த 44 ரூம்ஸ் உள்ள வீட்டிலேயே தனியா இருப்பான். அண்ட் அந்த வீட்டோட பேக்யார்ட்லயே அவன் தனியா விளையாடுவான் அண்ட் அவன் தனியா பேசுவான். இந்த எல்லா விஷயத்தினால ஆர்மனோட மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு. அதாவது யார் இருந்தாலும் ஒரு நாள் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவனோட டேட்மே விட்டுட்டு போயிட்டாங்க அண்ட் அவனோட 2 half பிரதர்ஸ்மே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால ஆர்மனோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எந்த ஆள் இருந்தாலும் ஒரு நாள் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆர்மன் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆர்மன் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் உருவாக்கிட்டான் அண்ட் அவன் எப்பயுமே அவன் கூட தான் இருந்தான். ஆர்மன் அவனோட இமேஜினரி ஃப்ரெண்டுக்கு ஒரு பேருமே வச்சான், பிராங்கி. இப்ப ஆர்மனோட பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதாவது பிராங்கியுமே அவனை விட்டுட்டு போயிடுவான் அண்ட் அப்புறம் திரும்ப அவன் தனிமையாயிருவான். இந்த இமேஜினரி ஃப்ரெண்டு கூட இருந்துகிட்டே ஆர்மனோட மைண்டில் ஒரு ரொம்பவும் டிஸ்டர்பிங் தியரி டெவலப் ஆகுச்சு. அண்ட் அந்த டிஸ்டர்பிங் தியரி என்னன்னா, ஆர்மன் படி அப்படி அவன் அவனோட ஃப்ரெண்ட், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை, இமேஜினரி பெஸ்ட் ஃப்ரெண்டை அவன் சாப்பிட்டானா அப்போ அவன் எப்பயுமே அவன் கூட இருப்பான். அவனோட உடம்புக்குள்ளேயே எப்பயுமே இருப்பான் அண்ட் அவனால எப்பயுமே அவனை விட்டுட்டு போக முடியாது. அண்ட் இந்த தாட் ஆர்மனோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அப்படி அவனுக்கு ஒரு மனுஷனை எப்பயுமே இழக்க வேண்டாம்னா அப்ப அந்த மனுஷனை அவன் சாப்பிடணும். அண்ட் இங்க இருந்து கேனபிலிசம் ஓட ஆர்வம் அவனுக்குள்ள கூட ஆரம்பிச்சிருச்சு. நாள் ஆக ஆக இந்த ஃபேண்டசி ஆர்மனுக்குள்ள அதிகமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவன் அதிகமா பிக் ஸ்லாட்டருக்கு போவான் அண்ட் அவன் அங்க பிக் தொங்க விட்டுருக்க ஹுக்ல அவன் ஒரு மனுஷனை இமேஜின் பண்ணுவான். ஆர்மன் அவனோட இந்த அப்சஷனை அண்ட் அவனோட இந்த கேனபிலிசமை அவன் டைரியில எழுதினான் அண்ட் அவன் டைரியில வரைஞ்சான். லைக் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாடி பார்ட்ஸை கட் பண்ணி பிளேட்ல வச்ச மாதிரி அவன் வரைஞ்சான். அண்ட் அவன் பாடி பார்ட்ஸை கட் பண்ண மாதிரி வரைகிறப்ப
அந்த வரைஞ்சதை அவன் அழகுமே படுத்துவான். அவன் அவ்வளோ ஆர்வம் ஆயிட்டான். அண்ட் இதெல்லாம் ஆர்மெனோட ட்ரீம்ஸ் அண்ட் அவனோட ஆப்ஷன். ஆனா வெளியில அவன் நார்மலா இருந்தான். எவ்வளோ நார்மல்னா 1981ல அவனுக்கு 20 வயசு ஆனோடனே அவனை ஒரு கான்ட்ராக்சுவல் சோல்ஜரா ஹையர் பண்ணாங்க. அண்ட் அவன் 1993 அவனுக்கு 32 வயசு ஆகிற முடியும் அவன் ஜெர்மன் ஆர்மியில இருந்தான். ஜெர்மன் ஆர்மியில வேலை பார்த்தப்ப அவனோட வீடு பக்கத்துல தான் இருந்துச்சு. அண்ட் அவன் அடிக்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவனோட வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஆர்மன் ஆர்மி யூனிஃபார்ம்ல ஒரு டிசிப்ளின் அண்ட் ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் ஆளா தெரிஞ்சான். அண்ட் அவனோட டீம்மேட்ஸுக்குமே யாருக்குமே ஒரு டவுட் கூட வரல. அதாவது ஆர்மனோட மைண்டுக்குள்ள இவ்வளோ கேவலமான தாட்ஸ் இருக்கு. வயசாக ஆர்மனோட செக்ஷுவல் ஆர்குமே கூட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவங்களுக்கு முன்னாலேயே சொன்ன மாதிரி ஆர்மனோட மாம் அவனை யார் கூடயுமே சேர விடாதனால அவனால எந்த பொண்ணு கூடயுமே பழக முடியல. பொண்ணு கூட விடுங்க, அவனால ஈவன் எந்த பையன் கூடயுமே ஒழுங்கா பழக முடியல. இதனாலதான் ஆர்மன் அவனோட எல்லா செக்ஷுவல் டிசைர்ஸை அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ராங்கி இமேஜினரி ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுவான். அண்ட் ஆர்மன் நினைச்சா அப்படி அவனோட ஃப்ரெண்ட் ஃப்ராங்கி அவன் கூட எப்பயுமே இருக்கணும்னா அப்ப ஃப்ராங்கிய அவன் சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் எப்பயுமே அவனோட பாடிக்குள்ள இருப்பான். ஒரு ஆள் கூட கனெக்ஷன் பண்ணி வைக்கணும்னா நம்ம எல்லாருமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா ஆர்மனை படி அவனோட ஃப்ரெண்டு கூட அவனுக்கு கனெக்ஷன் பண்ணி வைக்கணும்னா அவனோட வயிற்றை கிழிச்சு அவனோட ஆர்கன்ஸை வெளியே எடுத்து அவனோட பாடியை ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தொங்க விட்டாதான் அவனோட ஃப்ரெண்டு கூட அவனால க்ளோஸ் ஃபீல் பண்ண முடியும். ஆர்மனோட மைண்ட்ல இந்த விஷயம் தான் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு நார்மல் கனெக்ஷன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஆர்மன் ஸ்கூல்ல படிக்கிறப்ப அவனோட ஒரு கிளாஸ்மேட் இருந்தான். அவன் பாக்குறதுக்கு ஃப்ராங்கி மாதிரியே இருந்தான். அண்ட் ஆர்மனுக்கு அவனோட கிளாஸ்மேட் கிட்ட அவனோட ஒரு பாடி பார்ட் கேட்கணும்னு தோணுச்சு. இது கேட்கறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஆனா இந்த கொஸ்டினை அவங்க கிட்ட கேட்டதே இல்லை. அப்கோர்ஸ் இது ஒரு நார்மல் கொஸ்டின் இல்லை. அண்ட் அவங்க கேட்டதுமே இல்லை. அண்ட் இப்போ ஆர்மியை ஜாயின் பண்ணக்கப்புறம் ஆர்மனோட செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. ஆர்மனோட லைஃப்ல எந்த பொண்ணுமே வரலன்னா இல்லை. 1981 to 1993ல ஆர்மனுக்கு என்கேஜ்மெண்ட்மே ஆயிடுச்சு. ஆனா அவனால இப்பெல்லாம் வாழ முடியாதுன்னு அவன் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான். என்கேஜ்மெண்ட் டிக்ளைன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் ஆர்மனோட மாமோட ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. இது தவிர 2 பொண்ணுமே ஆர்மனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆர்மனுக்கு 2 ஜெண்டர்லயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மிலிட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்மன் ராட்டன்பர்க்லயே கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஜாப் பண்ணான். 1990ஸ்ல ஜெர்மனியில இன்டர்நெட் ரொம்ப பாப்புலர் ஆகுச்சு. அண்ட் எல்லா பேர்த்துக்குமே இன்டர்நெட் ஒரு புது உலகம் ஆகுச்சு. அண்ட் எல்லா பேருமே இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பழகுனாங்க. லைக் கான்டாக்ட்ஸ், சாட் ரூம் அண்ட் ஃபாரம்ஸ். அண்ட் அந்த ஃபாரம்ஸ்ல ஒரு சில ஃபாரம்ஸ்க்காக தான் ஆர்மின் சின்ன வயசுல இருந்தே காத்துக்கிட்டு இருந்தான். அங்க ஆர்மின் அவனை மாதிரி ஆளுங்கள் கூட பேசலாம், அவங்கள மீட் பண்ணலாம். ஆனா அப்ப ஆர்மினோட மாம் உயிரோட இருந்தாங்க. அண்ட் அதனால ஆர்மினுக்கு அந்த நேரத்துல அந்த மாதிரி ஃபாரம் ஸ்கூல்ல போறது சரிப்பட்டு தோணல. அன்டில் 1999ல ஆர்மினோட மாம் வால்ட்ராட் இறந்துட்டாங்க. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆர்மன் திரும்ப தனிமை ஆயிட்டான். ஆனா ஒரு விஷயம் ஆர்மனுக்குள்ள இருந்து ரொம்பவும் பயங்கரமா வந்துச்சு. அவனோட டிசைர் டு பி வித் சம்ஒன் ஃபார் எவர். எந்த டிஸ்டன்ஸ், எந்த கேப் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒரு விஷயம் தான், கட் பண்ண பாடி பார்ட்ஸ். இந்த டிசைர் ஆர்மனை திரும்ப அந்த டார்க் உலகத்துல தள்ளிருச்சு. அண்ட் அதுதான் தி கேனபிள் கெஃபே. கேனபிள் கெஃபே மாதிரி நிறைய ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருந்துச்சு. அதுல செக்ஷுவல் டிசையர்ஸ், பாண்டேஜ் ஃபேண்டசி, ஈவன் கேனபிலிஸ்டிக் ஃபெட்டிஷஸ் ஓப்பனா டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ தட் அப்ளிகண்ட் ஹாவ் நோ கன்ஃபியூஷன். ஆனா மோஸ்ட்லி மக்கள் அவங்களோட ஃபேண்டசியை எழுத மட்டும் தான் செய்வாங்க. ஆனா ஆர்மன் அதை ஃபீல் பண்ணுவான். ஆர்மன் எழுதின எல்லா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சான். அண்ட் அப்புறம் ஒரு நாள் ஆர்மன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதினான். அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் கிரைம் உருவாக்குச்சு. ஜூன் 2000ல ஆர்மன் மெட் ஜான் பூஸ் த்ரூ கேனபிள் கெஃபே. பூஸுக்குமே மனுஷனை வெட்டி ஃப்ரை பண்றதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அண்ட் பூஸ் அண்ட் ஆர்மன் அதிகமா பேசுவாங்க த்ரூ கேனபிள் சாட் குரூப். அண்ட் அப்புறம் அவங்க ரியல் லைஃப்ல மீட் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அண்ட் அவங்க 2 செஷன் டிசைட் பண்ணாங்க. 12th நவம்பர் 2000ல ஆர்மன் அண்ட் பூஸ் ஃபர்ஸ்ட் டைம்
மீட் பண்ணாங்க. அவங்களோட காமன் டிசைர் ஒன்னா இருக்கிறத பார்த்த உடனே அவங்களோட செக்ஷுவல் டிசைர்ஸ்மே பீக்கு போயிடுச்சு. ஆர்மன் அண்ட் பூஸ் காட் என்கேஜ்ட். ஆர்மன் பூஸ் ஓட நேக்கட் பாடியில ஆலிவ் ஆயில் மசாஜ் பண்ணான் அண்ட் அவனோட பாடி பார்ட்ஸை சர்க்கிள் பண்ணா விச் வாஸ் எடிபிள் ஃபார் ஆர்மன். இது ஒரு டெசிஷன் மாதிரி. அதில் ஆர்மன் பூஸை குக் பண்ணணும்னு சொன்னான். அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்ல அவங்க 2 பேருமே நம்மளோட எந்த பாடி பார்ட்டை நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம்ட்டு பேசினாங்க. அவங்க எந்த பாடி பார்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்ட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் பூஸ் இந்த விஷயமே சொன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண வர்றப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டிட்டு வரேன் அண்ட் நீ அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள குக் பண்ணி சாப்பிடு. இந்த விஷயத்த பூஸே சொன்னான். 19th November 2000ல ஆர்மன் அண்ட் பூஸ் செகண்ட் டைம் மீட் பண்ணாங்க அண்ட் இங்கே தான் ரியல் ஆக்டே நடக்க போகுச்சு. அதுவுமே ஆர்மன் ஓட 44 ரூம்ஸ் உள்ள வீட்டில். அந்த 44 ரூம்ஸ்ல ஒரு ரூமை ஆர்மன் ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி ஆக்கி வச்சிருந்தான். பூஸ் தன்னை ஆர்மனை சாப்பிட வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தான் அண்ட் ஆர்மன் பூஸை அவனோட ஸ்லாட்டர் ரூம்குள்ள கூட்டு போனான். அங்க ஸ்மோக் சேம்பரை பார்த்தான் அண்ட் அந்த ஸ்மோக் சேம்பரை பார்த்த உடனே பூஸ் பயந்துட்டான் அண்ட் அவன் பின் வாங்கிட்டான். ஆர்மன் சேட் ஆயிட்டான். ஏன்னா அவனோட டிசைர்ஸை முடிக்கிறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆள். ஆனா அவனுமே இப்ப பின் வாங்கிட்டான். ஆர்மன் கட்டாயப்படுத்திருக்கலாம், ஆனா அவன் பண்ணல. பிகாஸ் ஆர்மனுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்றது கேனபிலிசம் இல்லை, ஆனா அவங்களே தன்னோட பாடியை வில்லிங்கலி சர்வ் பண்ணணும். early 2000ல ஆர்மன் குறைஞ்சது 60க்கு மேல அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணான் இந்த மாதிரி ஆன்லைன் ஃபாரம்ஸ்ல. ஃப்ரம் நூலோ டு கேனபிள் கெஃபே. பூஸ் பயந்தனால ஆர்மன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணா, ஒன்லி சீரியஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை. இந்த ஆட்ஸுக்கு நிறைய பேர் ரிப்ளைமே பண்ணாங்க. அவங்களுக்கு தன்னவே வெட்டி அவங்க முன்னாலே சாப்பிடணும்ட்டு ஒரு டிசைர் இருந்துச்சு. ஒரு சில பேரோட விஷ் இருந்துச்சு அவங்கள கிரில் ஆக்கணும், ஒரு சில பேர் அவங்க குரூசிஃபை ஆகணும்னு சொன்னாங்க, ஒரு சில பேர் அவங்க எலக்ட்ரிக் ஹீட்டர்ல ஹீட் ஆகணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆளுங்க அவங்களோட ஸ்பெசிபிக் டிசைரை எழுதுனாங்க ரிப்ளைல. ஆனா இந்த ஆளுங்க ரிப்ளை பண்ணக்கு அப்புறம் ஆர்மனை மீட் பண்ணக்கு அப்புறம் அவனோட ஸ்லாட்டர் ரூமை பார்த்தக்கு அப்புறம் அவங்க பயந்து பின் வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஆள் வந்தான். அவன் ஆர்மன் ஓட ட்ரீம்ஸை உண்மையாக்க போனான். ஆர்மன் ஓட லைஃப்ல வரப்போற ஆள் இந்த உலகத்தோட டார்க் சைட் அண்ட் ஹியூமன் டிசைரை தெரிய வைக்க போனான். ஒரு ஆள் ஓட டிஸ்டர்பிங் தாட்ஸ் எவ்வளோ கேவலமா இருக்கலாம். இப்ப யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஸ்டர்பிங் கேஸ் ஆரம்பிக்க போகுது. 5th February 2001 கேட்டர் 99 யூசர் நேம்ல இருந்து ஒரு ரிப்ளை வந்துச்சு, ஐம் ரெடி. இந்த மாதிரி ரிப்ளை ஆர்மனுக்கு பழக்கமா போயிடுச்சு. ஆனா இந்த ரிப்ளைல இருந்த சீரியஸ்னஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஆர்மனே மறந்து போயிட்டான். ஆர்மனை படி இந்த ரிப்ளை அவனுக்கு ஒரு இமோஷனல் கிளைமேக்ஸ் மாதிரி. ஆர்மன் அப்புறம் கேட்டர் 99க்கு ரிப்ளை பண்ணா, ஐம் கிளாட் ஐ வுட் லைக் டு மீட் யூ இன் பர்சன் and fulfill your wish. இப்போ இந்த கதையில கேட்டர் 99 என்டர் பண்றான். அப்படின்னா பிராண்ட் ஜெர்கன் பிராண்டிஸ். அவனுக்கு 43 வயசு, பர்லின்ல இன்ஜினியரா இருந்தான். ஆனா பிராண்டிஸ் பிலாங் டு வெரி வெல்தி ஃபேமிலி அண்ட் ஹி வாஸ் தி ஒன்லி சைல்டு. ஆனா பிராண்டிஸ் சின்ன வயசுல இருந்தப்பவே அவனோட அம்மா இறந்துட்டாங்க. அண்ட் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, டு டூ கேஸ்ட்ரேஷன். பிராண்டிஸ் அவனோட செக்ஷுவாலிட்டியை நினைச்சு ரொம்ப கேவலப்பட்டான். ஒரு பக்கம் அவன் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் அவனுக்கு சேம் செக்ஸ் ஃபேண்டசி அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிஷியஸ் இருந்துச்சு. இந்த இன்டெல் கான்ஃப்ளிக்ட் அவனை உள்ள இருந்து இன்னும் லோன்லியா ஆக்குச்சு. பிராண்டிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்மே அவனை விட்டுட்டு போயிடுச்சு பிகாஸ் ஹி வாஸ் சீட்டிங் வித் 2 other men. அந்த டயத்துல பிராண்டிஸ் நல்லா சம்பாரிச்சான், ஆனா மென்டலி அவன் ஸ்டேபிளா இல்ல. ஈவன் பிராண்டிஸ் ஓட அப்பா கூட அவங்க கிட்ட பேசுறது இல்லை பிகாஸ் ஹி வாஸ் பைசெக்சுவல். பிராண்டிஸ் ரொம்ப லோன்லியா இருந்தான் அண்ட் அவனோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவன் கே செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட இருந்தான். அண்ட் ஒரு நாள் அவன் டான்சானியன் செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட கத்திய வச்சு அவனோட பீனிஸை கட் பண்ண சொன்னான்.
ஆனா அந்த செக்ஸ் ஒர்க்கர் அதை பண்ணல. ஆனா அப்புறம் கேனபிள் கெஃபே ஓட ஆடை பார்த்ததுக்கு அப்புறம் பிராண்டிஸுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு. தன்னோட செக்ஸுவாலிட்டி கன்ஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு அண்ட் ஃபைனலி தன்னோட பீனிஸ் கிட்ட இருந்து விலகுறதுக்கு அண்ட் கேஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அண்ட் அது கூடயே ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் அவனுக்குள்ள டெவலப் ஆகுச்சு. தட் வாஸ் டு டை. ஆனா வேற ஒரு ஆள் மூலயமா சாகணும். சாகிறது மட்டும் இல்ல, ஆனா தன்னோட பாடிய வேற ஒருத்தனுக்கு சரண்டர் பண்றது. இது ஆர்மன் ஓட கண்ட்ரோல் அண்ட் அல்டிமேட் ஃபேண்டசி. ரியல் லைஃப்ல மீட் பண்றதுக்கு முன்னால பிராண்டிஸ் அண்ட் ஆர்மன் 3 மாசத்துக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. அதுல பிராண்டிஸ் லோன்லினஸ், செக்ஷுவல் டிசைர், அவனோட ஃபேண்டசி ஆஃப் பீனஸ் கட்டிங் அண்ட் கானபிலிசம் ஆபரேஷனை பத்தி பேசினாங்க. பிராண்டிஸ் ஆர்மனுக்கு எல்லா ஒரு விஷயம் சொன்னான். அண்ட் ஆர்மன் அந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணான். எல்லா ஒரு விஷயத்த அவன் டைரியில நோட் பண்ணான். அண்ட் அப்புறம் அவங்க 2 பேரோட ஃபேண்டசிய செக்ஷுவல் அண்ட் இமோஷனல் பாண்ட் ஆக்கிட்டாங்க. ஆர்மனுக்கு பிராண்டிஸ் ஒரு லிவிங் ஃபுல்ஃபில்மெண்டா இருந்தான். ஒரு அந்த ஆள் யார் அவனோட கேனபிலிஸ்டிக் ஃபேண்டசியை ரியல் ஆக்க முடியுமோ. அண்ட் பிராண்டிஸ்க்கு ஆர்மன் ஒரு செக்ஷுவல் அண்ட் இமோஷனல் ஆங்கரா இருந்தான். அண்ட் ஃபைனலி இப்ப ஆர்மன் வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. 9th March 2001 சாயங்காலம் ஆர்மன் அண்ட் பிராண்டிஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணாங்க. ஆர்மன் பிராண்டிஸ் கிட்ட நம்ம கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்போம், நல்லா பழகிக்குவோன்னு சொன்னான். ஆனா பிராண்டிஸ் ரிஃப்யூஸ் பண்ணிட்டான். அவனுக்கு எனக்கு இன்னைக்கே ஸ்லாட்டர் ஆகணும்னு சொன்னான். பிராண்டிஸ் ஓட ரெக்வெஸ்ட் படியே அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெட்டில் ரொம்ப நேரம் கடல் பண்ணாங்க. அண்ட் கடல் பண்ணிக்கிட்டே அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. தட் டே இன்டர்லாக். அந்த நேரத்தில் அவங்க 2 பேருமே பாண்டிங் டெவலப் பண்ணாங்க. ஆனால் பிராண்டிஸுக்கு கேஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்மனுக்கு கேஸ்ட்ரேட்டட் பீனிஸை சாப்பிட்றது அண்ட் டு ஃபீல் தி இன்டிமசி. எனக்கு இதை சொல்றதுக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. அண்ட் உங்களுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆர்மனுக்கு இதெல்லாம் இன்டிமசி. அண்ட் அதனாலதான் மிட் நைட்ல கேமரா ஆன் பண்ணுவான். அது மூலயமா பிராண்டிஸ் அவனோட கேஸ்ட்ரேஷன் ப்ராசஸ பாக்குறதுக்கு. ஸ்லாட்டர் ரூம்ல ஆர்மன் 6 கத்தி, ஒரு மீட் கிரைண்டர், அது கூடயே ஒரு கோடாலி வச்சிருந்தான். அது கூடயே ஸ்டெப் பை ஸ்டெப் ஹியூமன் புச்சரிங் கைடு ஆர்மன் டவுன்லோட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தான். ஆர்மனுக்கு பிராண்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம். ஆனா ஆர்மன் ஓட அந்த ஸ்லாட்டர் ரூம் ஒரு பிக் ஸ்லாட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. பிராண்டிஸ் இப்ப தரையில நேக்கடா படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு விஷ் இருந்துச்சு, somebody to bite off his penis. ஆர்மன் எதுவுமே யோசிக்காம அவன் சொன்னபடியே பண்ணான். அண்ட் ஆர்மன் பீனிஸை கடிச்சக்கு அப்புறம் அவன் ஃபெயில் ஆயிட்டான். இட் வாஸ் இம்பாசிபிள் to get his penis off his body through a bite. அதனால ஆர்மன் சஜஸ்ட் பண்ணான் to use knife. இதை கேட்ட உடனே பிராண்டிஸ் பயங்கரமா கத்துனான். அண்ட் பீனிஸ் கட் பண்ண டைரக்ஷன்ல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துச்சு. அந்த பிளட் கேமரா இருந்த ஹைட்டுக்கு ப்ரெஷரா தெரிச்சிச்சு. பீனிஸ் கட் பண்ணக்கு அப்புறமே பிராண்டிஸ் சொன்னான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு வலி இல்ல. அதுக்கப்புறம் பிராண்டிஸ் அண்ட் ஆர்மன் அந்த கட் பண்ண பீனிஸை சாப்பிட ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு ஈட். அதனால ஆர்மன் பிராண்டிஸை தரையிலேயே விட்டுட்டு கட் பண்ண பீனிஸை சால்ட், பெப்பர், வைன், கார்லிக் கூட பேன் ஃப்ரை பண்ணான். ஹி வாஸ் குக்கிங் ஹிஸ் பீனிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஃப்ரை பண்றப்ப ஆர்மன் பிராண்டிஸை பார்க்கவே போனான். அண்ட் கேஸ் ஹைல இருந்தனால அந்த பீனிஸ் கருகிருச்சு. அண்ட் they both tried to eat that penis. ஆனா கருகி போனனால அவங்களால சாப்பிட முடியல, அவங்க துப்பிட்டாங்க. அப்புறம் ஆர்மன் அதை அவனோட டாகுக்கு கொடுத்துட்டான். ஆனா அவங்க 2 பேருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா எதை அவங்களுக்கு சாப்பிடணுமோ, எதை அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சோ அதை அவங்களால சாப்பிட முடியல. ஆனா இந்த டிசப்பாயின்ட்மெண்ட்க்கு அப்புறம் பிராண்டிஸ் ஆர்மன் கிட்ட சொன்னான், அப்படி நான் காலையில முடியும் இருந்தேன்னா அப்ப என்னோட பால்ஸை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு பாலை நீ சாப்பிட்டுக்கோ அண்ட் இன்னொன்னு நான். வாட் தி ஃபக், என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கு. திஸ் கேஸ் இஸ் ரியல் அண்ட் இது
ரியல்ல நடந்திருக்கு. அண்ட் ஒரு ஆள் எவ்வளோ கேவலமா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்க. இது ஒரு ட்விஸ்டட் ஃபார்ம் ஆஃப் லவ்வா இல்லை என்னன்னே தெரியல. பிராண்டிஸுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருச்சு, ஆனா வீடியோ ரெக்கார்டிங்ல தான் இருந்துச்சு. அந்த எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிராண்டிஸை தூக்கி ஆர்மன் பாத் டப்ல போட்டான். ஸோ தட் அடுத்து பண்ண போற விஷயம் ஈஸியா இருக்கும். ஆர்மின் பிராண்டிஸை பாத் டப்ல விட்டுட்டு புக் படிக்க போயிட்டான். அண்ட் நைட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவன் பிராண்டிஸை பார்க்க போனான். அப்ப பிராண்டிஸ்னால அந்த பாத் டப்ல இருந்து எந்திரிக்கவே முடியல. அவன் பாத் டப்லயே விழுந்துட்டான். பிகாஸ் அவன் கேஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு முன்னால நிறைய ஸ்லீப்பிங் பெல்ஸ் அண்ட் நிறைய காஃப் சிரப்புமே எடுத்திருந்தான் வலி தாங்கிறதுக்காக. ஆனா பிளட் நிறைய லாஸ் ஆகணுனால அவனால நிக்கவே முடியல. அண்ட் அவன் ஒரு தடவை நிக்கவே ட்ரை பண்ணான். ஆனா அவன் பாத் டப்லயே விழுந்துட்டான். அண்ட் அப்பதான் ஆர்மின் பிராண்டிஸ் செத்துட்டான்னு நினைச்சான். அப்புறம் ஆர்மின் பிராண்டிஸை தூக்கி அவனோட கை காலை கட்டிட்டான். அண்ட் அப்புறம் ஒரு கத்தியை எடுத்தான். அண்ட் ஆர்மின் பிராண்டிஸ் ஓட கழுத்துல 4 தடவை கீறினான். ஒரு கட் போடுறப்ப ஆர்மனுக்குள்ள இருந்த லோன்லி குழந்தை சந்தோஷப்பட்டுச்சு. ஏதோ வருஷக்கணக்கா இருந்த ஆசை முடிஞ்ச மாதிரி பண்ணான். அப்புறம் ஆர்மின் பிராண்டிஸ் ஓட விரலை, அவனோட கைய, அவனோட பால்ஸை பிரிச்சுட்டான். அப்புறம் கோடாலிய வச்சு பிராண்டிஸ் ஓட தலைய அவனோட பாடியில இருந்து ரொம்பவும் மோசமா பிரிச்சுட்டான். ஆர்மின் இங்கேயே நிக்கல. அவன் ஸ்லாட்டர் ரூம்ல இருந்த எல்லா ஒரு டூல்ஸை யூஸ் பண்ண போனான். அவன் ஹூக்கை எடுத்தான் அண்ட் பிராண்டிஸ் ஓட பாடிய தொங்க போட்டுட்டான். அண்ட் ஒரு அனிமல் ஓட பாடியை கிளீன் பண்ற மாதிரி அவன் அவனோட எல்லா ஆர்கன்ஸ் லைக் கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்ப பிராண்டிஸ் ஓட எக்ஸ்டர்னல் பாடி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் ஆர்மன் ஹாட் வாட்டரை வச்சு பிராண்டிஸ் ஓட பாடியை கிளீன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஆர்மன் கோடாலியை வச்சு பிராண்டிஸ் ஓட பாடியை 2 ஹாஃபா ஆக்கிட்டான். He divided into 2. பிராண்டிஸ் ஓட பாடி இப்ப ஆர்மனுக்கு லைஃப் ஸ்டாக் ஆக போகுச்சு. அவன் பாடியை நிறைய பீஸா கட் பண்ணான். சின்ன பீஸ் அண்ட் பெரிய பீஸை தனித்தனியா பிரிச்சு அவன் கேரி பேக்ல போட்டான். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வச்சுட்டான். அந்த எல்லா பிளாஸ்டிக் பேக்ஸை அவன் ஒரு பீஸா பாக்ஸ்குள்ள போட்டு பேக் பண்ணிட்டான். ஸோ தட் இஃப் எனிஒன் சீஸ் தட் தே ஷுட் திங்க் இட்ஸ் அன் பீஸா. ஆர்மின் பிராண்டிஸ் ஓட எல்லா எலும்ப அண்ட் அவனோட தலைய அந்த கார்டன்ல புதைச்சிட்டான். எங்க ஆர்மின் சின்ன வயசுல தனியா விளையாடுவானோ, எங்க தனியா பேசுவானோ. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணக்கு அப்புறம் ஆர்மன் ஒரு டீப் பிரெத் எடுத்தான். இதுக்கப்புறம் ஆர்மன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா ஆர்மன் இப்ப அவனோட லைஃப் ஓட பெஸ்ட் டின்னர் பண்ண போறான். பிராண்டிஸோட பாடியை வெட்டினக்கு அப்புறம் ஆர்மன் ஒரு பீஸ் எடுத்தான் ஃப்ரீசர்ல இருந்து. அண்ட் அதை கார்லிக் பெப்பர் ஃப்ரை பண்ணான். அண்ட் அவனோட ஃபேவரட் வைன் கூட சாப்பிட்டான். இது மட்டும் இல்ல, அவன் ஹியூமன் ஃப்ளஷை சிமிலர் டு போக் பட் அ லிட்டில் ஹார்டர் அண்ட் லிட்டில் பிட்டர்னு டிஸ்கிரைப் பண்ணான். ஓவரால் ஹியூமன் ஃப்ளஷ் டேஸ்டட் டூ குட் ஃபார் ஹிம். பிராண்டிஸ் ஓட பாடியை சாப்பிட்டக்கு அப்புறம் ஆர்மன் ஒரு செக்ஸுவல் பிளஷர் ஃபீல் பண்ணான். ரிப்போர்ட்ஸ் படி அவன் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்டக்கு அப்புறம் அவன் அவ்வளோ கியூரஸ் ஆயிட்டான் that he started ejaculating. ஆர்மன் பிராண்டிஸ் ஓட கட் பண்ண பாடி பார்ட்ஸ் கூட செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்மே பண்ணான். ஆர்மன் 2001-2002க்கு நடுவில் நிறைய வாலண்டியர்ஸ் கூட பேசினான். அண்ட் நிறைய வாலண்டியர்ஸ் கூட அவன் மீட் பண்ணான். அண்ட் நிறைய வாலண்டியர்ஸ் அவனோட வீட்டுக்குமே வந்திருக்காங்க. அண்ட் ஆர்மன்மே நிறைய வாலண்டியர்ஸ் ஓட வீட்டுக்குமே போயிருக்கான். அண்ட் அவங்க கூட நிறைய விஷயம் டிஸ்கஸ்மே பண்ணியிருக்கான். லைக் அவனுக்கு அவங்கள மீட் ஹூக்கில் அவங்கள உயிரோட தலையில தொங்க விடணும், அவங்க பாடியில ஊசி குத்தணும், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவான். அண்ட் ஆர்மன் ஓட ஸ்லாட்டர் ரூமை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே பின் வாங்கிடுவாங்க. ஆனா ஃபைனலி ஆர்மனுக்கு பிராண்டிஸ் கிடைச்சான். ஆர்மன் பிராண்டிஸை கொண்டதுக்கு அப்புறம் அவனோட மீட்டை ஃப்ரீசர்ல வச்சதுக்கு அப்புறம் ஆர்மன் அடுத்த 10 மாசத்துக்கு 20 kg பிராண்டிஸ் ஓட மீட்டை சாப்பிட்டான். 10 மாசத்துக்கு. அண்ட் அந்த 10 மாசத்துல தான் போலீஸுக்கு ஒரு டிப் கிடைச்சிச்சு. ஒரு ஆள் இருக்கான், அவன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றான். இந்த டிப் போலீஸுக்கு
ஆர்மன் போற ஃபாரம்ஸ்ல போற ஆள் மூலயமா தான் கிடைச்சிச்சு. 10th December 2002ல போலீஸ்க்கு ஆர்மன் ஓட லொகேஷன் கிடைச்சிச்சு. அண்ட் போலீஸ் அங்க போனப்ப ஒரு ரொம்பவும் கேவலமான பிளட் ஸ்மெல் வந்துச்சு. போலீஸ் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உள்ள போனாங்க. அண்ட் ஆர்மன் ரொம்ப காமா இருந்தான். அப்புறம் ஆர்மன் அந்த வீட்டில் இருந்த 44 ரூம்ஸையுமே காமிச்சான். அண்ட் காமிச்சுக்கிட்டே அவங்க ஸ்லாட்டர் ரூம் வந்தாங்க. அண்ட் போலீஸ் அங்க மீட் ஹூக்ஸ் அண்ட் எல்லா சைஸ் கத்தி பார்த்தாங்க. அண்ட் ஃப்ரீசரை திறந்தப்ப பீஸா பாக்ஸ் பார்த்தாங்க. அண்ட் அவங்க பீஸா பாக்ஸை நகட்டினப்ப மீட்டை பார்த்தாங்க. அண்ட் போலீஸுக்கு இது ஒரு ஹியூமன் மீட்டுன்னு தெரியல. போலீஸ் ஆர்மன் கிட்ட கேட்டப்ப ஆர்மன் இது ஒரு அனிமலோட மீட்டுன்னு சொன்னான். ஆனா அந்த போலீஸ் டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐ ஹாவ் அன் ஹோம், ஐ குக் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் எனக்கு தெரியும் எப்படி ஒரு அனிமல் மீட் இருக்கும்னு. அந்த ஃபீமேல் போலீஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு அனிமல் மீட் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் போலீஸுக்கு டவுட் வந்துச்சு. அப்புறம் அந்த மீட்டை ஃபாரன்சிஸ் டெஸ்டிங்காக அனுப்புனாங்க. அண்ட் அங்க இது ஒரு ஹியூமன் மீட்னு கன்ஃபார்ம் ஆகுச்சு. அது கூட போலீஸ் ரூம்ஸை தேடினப்ப அவங்களுக்கு கேமராமே கிடைச்சிச்சு. அண்ட் அதுல இருந்த எல்லா ரெக்கார்டிங்குமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா போலீஸ் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்னாலவே நம்ப முடியல. போலீஸே மறந்து போயிட்டாங்க அந்த ரெக்கார்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம். கேமரா ரெக்கார்டிங்ல பிராண்டிஸ் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணவே இல்லை. அந்த மொத்த ப்ராசஸ்ல பிராண்டிஸ் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணல. அண்ட் போலீஸ்னால நம்பவே முடியல எப்படி ஒரு ஆள்னால தன்னோட பாடி கூடவே இப்படிலாம் பண்ண வைக்க முடியும். இந்த மொத்த ஸ்டோரி ஜெர்மனி நியூஸ்ல வந்ததுக்கப்புறம் மக்கள்னால நம்பவே முடியல. வாட்ஸ் த ஸ்டோரி, என்ன ரீசன்? அண்ட் இந்த கேஸ் வெளியே வந்தப்ப இந்த கேஸுக்கு ஒரு பேருமே கொடுத்தாங்க, த ராட்டன்பர்க் கேனிபல். உங்களால நம்ப முடியாதா ஒரு மனுஷனோட மைண்ட் எவ்வளோ கொடூரமா இருக்கலாம்? போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க அந்த 4 மணி நேரம் ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம். அந்த மொத்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப பிராண்டிஸ் ஒரு தடவை கூட நிறுத்த சொல்லலை. அப்புறம் டீப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கு அப்புறம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2001ல ஆர்மனை மேன்ஸ் ஸ்லாட்டர் சார்ஜஸ்ல 8 வருஷம் 6 மாசம் தண்டனை கொடுத்தாங்க. இந்த 8 வருஷத்துல பிராண்டிஸ் ஓட போன்ஸ் புதைச்சு வச்ச இடத்துல இருந்து வெளியே எடுத்தாங்க. அண்ட் பிராண்டிஸ் ஓட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனாங்க. அண்ட் இந்த போன்ஸ் கூட ஒரு லெட்டர்மே அனுப்புனாங்க. அதை ஆர்மன் எழுதினான். ஆர்மன் என்ன எழுதியிருந்தான்னு தெரியுமா? இது பிராண்டிஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் டெத். அந்த டெத் எதுக்காக பிராண்டிஸ் ஆசைப்பட்டானோ, எதுக்காக அவன் இமேஜின் பண்ணானோ. நான் 8 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே தான் கோர்ட்டுக்குமே தோணுச்சு. அண்ட் அதுக்காக கோர்ட் அந்த எல்லா டேட்டாவுமே திரும்ப ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் அப்புறம் மொத்த ஃபுட்டேஜை திரும்ப பார்த்தப்ப ஆர்மின் பிராண்டிஸை செக் பண்ண போனப்ப அவன் பாத்டப்ல அவனை நிக்க வச்சப்ப அவன் விழுந்தான். அண்ட் ஆர்மன் அவன் செத்துட்டான்னு நினைச்சப்ப அந்த நேரத்துல பிராண்டிஸ் உயிரோட தான் இருந்தான், அவன் சாகல. ஆர்மன் எதெல்லாம் பண்ணானோ அவனோட செக்ஸுவல் கிராட்டிஃபிகேஷனுக்காக பண்ணான், which included killing. ஆர்மன் கத்திய வச்சு கிழிச்சப்ப பிராண்டிஸ் உயிரோட தான் இருந்தான். அண்ட் ஆர்மன் கத்திய வச்சு கிழிச்சனால தான் பிராண்டிஸ் ஓட உயிர் போச்சு. எந்த இடத்துலயுமே பிராண்டிஸ் என்னைய கத்தி வச்சு கொண்டு என்னை சாப்பிடுன்னு சொல்லல. அதுக்கான எந்த ப்ரூஃப்மே இல்ல. பிராண்டிஸ் அந்த டயத்துல கான்சியஸா இல்ல. ஆனா அந்த டயத்துல ஆர்மன் கான்சியஸா தானே இருந்தான். ஆனா ஆர்மன் வேண்மணிக்கே பிராண்டிஸ் ஓட மர்டர் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த விஷயத்த அந்த ஃபுட்டேஜை திரும்ப செக் பண்ணப்ப தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல திரும்ப கேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆர்மனுக்கு லைஃப் இன் பிரிசன் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கேஸ் வெளியே வந்தப்ப இந்த கேஸுக்கு அரௌண்டா நிறைய புக்ஸ்மே வந்துச்சு அண்ட் மூவிஸ்மே வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட ஆர்மன் ஓட அந்த 44 ரூம்ஸ் உள்ள எஸ்டேட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த மாதிரி நிறைய ஃபாரம்ஸ் டெவலப் ஆகுச்சு. ஈவன் கேனிபல் கெஃபே நேம்ல கூட டெவலப் ஆகுது. அதுல நிறைய மெசேஜ் எழுதுறாங்க அண்ட் அந்த மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட்மே பண்றாங்க. we don't know அந்த ஃபாரம்ஸ்ல போற ஆள் நெக்ஸ்ட் ஆர்மனா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி உலகத்துல இருக்காங்கன்றதே பயமா இருக்கு. அது கூடயே இந்த மாதிரி ஃபாரம்ஸ்ல வர டிராஃபிக்கை உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளுங்க இந்த மாதிரி ஃபாரம்ஸ்ல தினமும் வராங்க.
அது கூடயே ஆர்மனுக்கு லைஃப் இன் பிரிசன் சென்டென்ஸ் கொடுத்தது போதுமா இல்லை அவனுக்குமே டெத் பெனால்ட்டி கொடுக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.